மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன். இந்த ஜூன் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான நன்மை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப கிரக சஞ்சாரம்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல பஞ்சமாதிபதி சூரிய பகவான், 9-12 கூடைய அதிபதி குரு பகவான், 2-7 கூடைய அதிபதி சுக்கிர பகவான், 3-6 கூடைய அதிபதி புதன். அதே சமயம் 9/6/2024 அன்னைக்கு புத பகவான் மிதுன ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். 26/6/2024 முதல் இந்த புத பகவான் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 13/6/2024 முதல் உங்களது சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக சூரிய பகவானும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு 15/6/2024 அன்னைக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக பகைருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் குருவோட பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், இவர் வந்து ஜீவனாதிபதி, லாபாதிபதி. அதே சமயம் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் நேரம் 3ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். விரயஸ்தானத்தில் ராகு பகவான். இதான் இந்த மாசத்தோட கிரக சஞ்சாரம், கிரகங்களோட சுழற்சிகள், பெயர்ச்சிகளும் இருக்கு. ஏன்னா இந்த சுக்கிர பகவான், புத பகவான், சூரிய பகவான்லாம் இந்த மாசம் அப்படியே மாறுறா. இந்த ஜென்மராசியில செவ்வாய் பகவான் இருக்கனால கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கும். ஏன்னா நேரம் உங்க ஜென்மராசியை சனீஸ்வர பகவான் வேற பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. உங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கிறதுக்கு காரணமே இதான். சில நேரங்களில் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், என்ன குரு பகவான் 2ஆம் இடம், ரொம்ப அற்புதம், நல்ல ஒரு சஞ்சாரம். ஆனால் நீங்கள் கேட்கலாம், நிறைய பேருக்கு இன்னும் பணமே வந்தபாடு இல்லை. எப்போ உழைச்ச பணம் அதுவும் வரல. இப்போ உழைக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் ஓடின்னு இருக்கு. ஏன்னா அந்த சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னோட 3ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்த்துட்டுருக்காரு. அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலும் வருது. பொறுமையாக இருந்தேன்னா ரொம்ப நல்லது. அதேமாதிரி இந்த சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். அடுத்தபடியா இந்த 2ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இருக்கார். 5ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் மூலம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லை. அதேமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புனித பயணம் செல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். அதே சமயம் 15/6/2024 இந்த சூரிய பகவான் எங்க வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக 3ஆம் இடமாகி சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அது இந்த சூரிய பகவான்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் உத்தியோகத்தில். அதே மாதிரி ரொம்ப நாளாக உத்தியோகம் தேடிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் அற்புதமாக நிறைவேறும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட. அடுத்தபடியே அந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தைரியம் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை எப்படி செய்வோம் அற்புதமா அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக 9-12 கூடைய அதிபதி குரு பகவான் இருக்கார். அவரும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனாலே அதை மாசம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போறாரு. அதனாலேயே உங்களுக்கு தனவரவு ஓரளவுக்கு வந்துட்டே இருக்கும். செலவுகள் இருந்தால் கூட அப்படியே வரவு வந்துட்டே இருக்கும். ஏதோ மீட் அவுட் பண்ணிட்டு அப்படியே இந்த காலச்சக்கரத்தை ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமாகிய உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தில் பார்க்கறதுனால புதிய வேலை சில பேருக்கு கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் சுமை கொஞ்சம் குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். உடல் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். 7ஆம் பார்வையை உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வம்பு வழக்குகள், அவமானங்கள் இதெல்லாம் குறையும். எவ்வளோ அவமானங்கள் பட்டுட்டேன் அப்பப்பா, குடும்பத்திலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நிறைய அவமானங்கள் பட்டுட்டேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேஷராசி அன்பர்கள். அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிமோட்சம் கிடைக்கும், அவமானங்கள் குறையும். அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தை 9ஆம் பார்வையா பார்க்கறதுனாலே உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பரபரப்பாக இருந்தாலும் அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும்.
அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான சுக்கிர பகவானும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். வரவு வந்துட்டே இருக்கும், அது மாட்டு வந்துட்டு இருக்கும், செலவாயிட்டே இருக்கும். அதேமாரி வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு சில நன்மைகளும் இருக்கு. நண்பர்கள் ஆதரவா இருப்பார், நண்பர்களின் மூலம் சில நன்மைகள் உண்டாகும். அதேமாதிரி இந்த தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க உங்களுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 13/6/2024 இந்த சுக்கிர பகவானும் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலே இனிமேல் உங்களோட முன்னேற்றம் 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 யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியே முயற்சிகள் முன்னேற்றமா போயிட்டே இருக்கும். அடுத்தபடியா இந்த 2ஆம் இடத்துல 3/6 அதிபதி புத பகவான் மாத ஆரம்பத்தில் இருக்கார். 3/6 அதிபதி புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தபடியா 9/6/2024 முதல் இந்த புத பகவான் மிதுன ராசியான உங்களோட 3ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். அதாவது சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலேயே ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். இப்ப வர்ற வாய்ப்புகளை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அதாவது ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு திருப்பங்கள்லாம் கிடைக்கும். அந்த திருப்பங்கள் எல்லாம் நீங்க அற்புதமா முன்னேற்றமா எடுத்து வாய்ப்பை தவற விடாம அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். புரியுறதா? அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும். அடுத்தபடி அதே புத பகவான் 26/6/2024 முதல் சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால உறவுகள் பலமா இருக்கும், பயண வாய்ப்புகள் மேம்படும். அடுத்தபடியா இந்த பகைருணர் ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இது என்னன்னா உங்களுக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்ற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அருமையா கிடைக்கும். அதே சமயம் மனசுல ஒரு தைரியம் இருக்கும், எடுக்கிற காரியங்கள்ல ஸ்ரத்தையா இருப்பீள். இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். ஆனாலும் இந்த கேது பகவான குரு பகவான் தனது 5ஆம் பார்வையா பார்த்துருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியா லாபஸ்தானத்துல சனீஸ்வர பகவான், இவர் ஜீவனாதிபதி லாபாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது. என்ன மாதிரி ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்க கடுமையா பாடுபடணும். சாதாரணமாக மேஷராசி அன்பர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். ஆடு பதில்னா தழைய தின்னுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், முயற்சியை மேற்கொள்ளும். எங்கேயோ இருக்கும் அந்த கொடி, அதில் ஒரு இலை எங்கேயோ இருக்கும், ஆனால் அந்த வெளியில் காலை வச்சுட்டு அதை உட்காந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். கடைசியில் அப்படி இப்படி முட்டி மோதி அந்த இலையை பிடிச்சிடும். அந்த மாதிரி இந்த மேஷராசி அன்பர்கள் அப்படி இப்படி ஆடி அந்த வேலையை முடித்து ஒரு வெற்றியை கொண்டு வந்துடுவீங்க. அந்த வகையில் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் மெதுவாக தான் கொடுப்பார். மந்தம் அப்படிங்கிறதுனால மெதுவாக கொடுப்பார். நீங்கள் அற்புதமாக வேகமாக செய்யுங்க. அவர் கொடுக்குற மெதுவாக கொடுக்கறத நீங்கள் வாங்கி வேகமாக செய்யுங்க, ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக விரயராசியில் ராகு பகவான் 12ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு சில செலவுகளை வைப்பார். சில பேருக்கு குழந்தைகளோட கல்வி செலவு, சில பேருக்கு சுபகாரிய செலவுகள், திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும், அதனால சில செலவுகள், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடமாற்றம், வீடு மாற்றம், இல்லை நாடு மாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த இடமாற்றம் உங்களுக்கு இனிமையாக அமையும். அதே மாதிரி வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு சில நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரி, இந்த மாசம் பரிகாரமா என்ன பண்ணா கொஞ்சம் விசேஷமான பலன்களை பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்க வழிபாடு பண்ணணும். தினந்தோறும் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு முருகன் சன்னதியில வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா தாராளமாக வழிபாடு பண்ணிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ. சரியா? அடுத்தபடியா கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும். கந்தசஷ்டி கவச்சம் தினந்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி உங்களால் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னு தமிழ் தான் தாராளமாக நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒளிநாடால ஒளியை அப்படியே பரப்புங்கோ.
வீடு ஃபுல்லாக கேட்கும், எல்லாரும் கேட்கலாமே, தப்பு கிடையாது. அதனால கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமை தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.